கிட்டத்தட்ட கேஜிஎஃப்ல யாஷ் பண்ணதை இவர் ரியல் லைஃப்ல பண்ணியிருக்காரு. 20 வருஷமா இவரோட பேரை கேட்டாலே போலீஸ்காரங்க மக்கள்லாம் நடுங்குனாங்க. வெறும் 10 வயசுல இல்லீகலான கிரிமினல் வேர்ல்டுக்குள்ள நுழைஞ்ச இவரு கொஞ்சம் கொஞ்சமா இவருக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருந்தாரு. மொத்தமா இவரோட வாழ்க்கையில 184 பேரோட மரணத்துக்கு இவர் காரணமா இருந்திருக்காருன்னு சொல்லப்படுது. அதுல பாதி பேருக்கு மேல ஃபாரஸ்ட் கார்ட்ஸும் போலீஸும் தான். இது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 2000 யானைகள் கொல்லப்பட்டதுக்கும் காரணமா இருந்தாருன்னு சொல்லப்படுது. இவர் யானையோட தந்தத்துக்காக கடத்தல்ல இறங்கி அதுக்கப்புறம் சாண்டல்வுட் டிராபிகிங்ல போய் இவரோட சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தினாரு. கர்நாடகாலே மிகப்பெரிய செல்வாக்குள்ளவங்க எல்லாம் கிட்னாப் பண்ணி கர்நாடகா கவர்மெண்ட்டை ஹியூமிலேட் பண்ணாரு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். இந்த வீடியோக்குள்ள நான் போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நான் பேசுற விஷயத்த எல்லாத்தையுமே சேலஞ்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுவீங்க. வீரப்பன் ரொம்ப நல்லவர், வீரப்பன் எந்த தப்புமே பண்ணல, போலீஸ் தான் எல்லா தப்புமே பண்ணியிருக்காங்க, போலீஸ் பெண்களெல்லாம் மானபங்கப்படுத்தி நிர்வாணப்படுத்தினாங்க, அதனாலதான் வீரப்பன் எல்லாருமே இந்த விஷயத்த பண்ணாரு அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. பட் நான் ஒரு உண்மையை சொல்லணும்னா நியூஸ் பேப்பர் அண்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ்ல இருக்கிற விஷயத்தெல்லாம் டோட்டலா கேதர் பண்ணி தான் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். நான் எந்த விதமான பயஸ்டோ எந்த சொந்த ஒப்பீனியனுமே நான் சொல்லல. பட் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன், வீரப்பனை பிடிக்கிற ஆபரேஷன்ல போலீஸ் எக்கச்சக்கமான ப்ரூட்டாலிட்டிஸ பண்ணியிருக்காங்க. அதுல ஒண்ணு வாச்சாத்தி வன்கொடுமை. வாச்சாத்தின்ற கிராமத்துல போலீஸ் உள்ள போய் அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் மானபங்கப்படுத்தி அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. ஏன்னா வீரப்பனை எப்படியாவது பிடிக்கிறதுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் முழு ஈடுபாடுல இருந்ததுனால எந்த விதமான ப்ரூட்டாலிட்டிஸையும் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால அப்பாவிகள் எக்கச்சக்கமான பேர் போலீஸ் கையால கொல்லப்பட்டாங்க. வீரப்பனை பிடிக்கிறதுக்கு போலீஸ் பண்ண அட்ராசிட்டிஸ் மட்டுமே நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா கிட்டத்தட்ட அதே ஒரு மணி நேரத்துக்கு மேல வரும். சோ அந்த விஷயத்துக்காக மட்டுமே வீரப்பன் பழி வாங்கறதுக்காக போலீஸை கொண்டாருன்னு நம்ம சொல்லிட முடியாது. போலீஸ் பண்ண ப்ரூட்டாலிட்டியோ, போலீஸ் பண்ண கொடுமைகளையோ, போலீஸ் பண்ண கொலைகளையோ, போலீஸ் பண்ண கற்பழிப்புகளையோ இது எதையுமே என்னோட வீடியோல நான் ஜஸ்டிஃபை பண்ணல. பட் அதே டைம்ல வீரப்பனுக்கு முழுமையா ஆதரவாகவும் இந்த வீடியோ இருக்காது. நான் நியூஸ் ஆர்டிகல்ஸ்ல கேதர் பண்ண விஷயத்தை தான் சொல்ல போறேன். ஆதாரபூர்வமா கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த வீடியோல தப்பா இருக்கிற செக்ஷனை மட்டும் டிலீட் பண்ணிடுறேன். வீரப்பன் கிட்ட நிறைய வித்தியாசமான பழக்கங்கள்லாம் இருந்துச்சு. பார்க்க பயங்கரமா இருக்கணுன்றதுக்காகவே பெரிய மீசையெல்லாம் வளர்த்துட்டு இருந்தாரு. இவருக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் கொன்னதுக்கு அப்புறம் அவங்களோட தலையை துண்டா வெட்டி அதை வச்சே ஃபுட்பால் ஆடிட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல கர்நாடகாவோட சூப்பர் ஸ்டாரா இருந்த ராஜ்குமாரே கடத்தி இருக்காரு. இன்னொரு சமயத்துல கர்நாடகாலே செல்வாக்கு வாய்ந்த அமைச்சரா இருந்த நாகப்பாவை கடத்தி பட்ட பகல் அவரை கொலை பண்ணியிருக்காரு. இந்த விஷயம்லாம் முழு இந்தியாவே பயங்கரமா ஷாக் ஆக வச்சுச்சு. நம்மளோட ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டரா இருந்த ஜெயலலிதாவுமே எப்படியாவது வீரப்பனை பிடிக்கணும், உயிரோடவோ இல்ல சாகடிச்சோ அப்படின்னு ரொம்ப டிட்டர்மைண்டா இருந்தாங்க. இவரை பிடிச்சி தர்றவங்களுக்கு 5 கோடி ரூபாய் தர்றதா 2 ஸ்டேட்டோட கவர்மெண்ட்டுமே சொன்னாங்க. இவரை பிடிக்கிறதுக்காக மட்டுமே 2 ஸ்டேட்டோட கவர்மெண்ட்டுமே 220 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணியிருக்காங்க. பட் அப்படியுமே கடைசியில வீரப்பனை இவங்களால உயிரோட பிடிக்க முடியல. வீரப்பனோட முழு பேரு கோஸ் முனுசாமி வீரப்பன். அவர் ஜனவரி 18, 1952 அன்னைக்கு கர்நாடகா தமிழ்நாடு பார்டர்ல இருக்கிற ஒரு கிராமத்துல கோபிநத்தம்ன்ற இடத்துல பிறந்திருக்காரு. அவரோட ஃபேமிலி சாதாரணமா ஆடு மேய்க்கிற ஃபேமிலி தான். அப்போ சின்ன வயசுல இருக்கும்போதே வீரப்பன் அடிக்கடி காட்டுக்கு போயிருவாராம். அந்த டைம்ல வீரப்பன் ஒருத்தர் கூட இருக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டே இருப்பாரு. அவரோட மாமா சால்வாய் கவுண்டர். அவர் ஒரு ஹண்டரா இருந்திருக்காரு. சந்தன மரத்தையும் கடத்திட்டு இருந்திருக்காரு. சோ வீரப்பன் சின்ன வயசுல இருந்தே ஹண்டிங், ஸ்மக்லிங் மாதிரி விஷயத்தெல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்து வளர்ந்திருக்காரு. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தப்பு இல்லன்றது அவரோட மனசுல சின்ன வயசுல இருந்தே இருந்திருக்கு. சுத்தி இருந்த காடுகள்ல அவரோட மாமாக்கு இருந்த கனெக்ஷன்ஸ் காரணமா வீரப்பன் நிறைய ஹண்டிங் குரூப்ஸ் கூட ஃப்ரெண்ட்லி ஆனாரு. காட்டுக்கு போகும்போது ஹண்டர்ஸ்லாம் யானையை கொல்றத ரொம்ப பக்கத்துல இருந்து பார்த்து வளர்ந்திருக்காரு. மெதுவா வீரப்பனுமே ஹண்டிங் பண்ணி யானைகளோட தந்தத்தை எல்லாம் தூக்கி அது மூலியமா செல்வத்தை சேர்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த காலத்திலே ரொம்ப ஃபேமஸா தந்தம் கடத்துறவரா இருந்தது மல்லூர் மம்பட்டியா. அவரோட இன்ஃபுளுன்ஸ் இவர்கிட்ட நிறைய இருந்திருக்குன்னு சொல்லப்படுது. துப்பாக்கியெல்லாம் எப்படி பக்காவா யூஸ் பண்றதுன்னு சின்ன வயசுல இருந்தே இவர் ப்ராப்பரான ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்காரு. நம்ம சவுத் இந்தியாவோட காடுகள்ல யானையை வேட்டையாடுறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல. யானைகளை கொன்னு அதோட தந்தங்களை அதிகமான ரேட்டுக்கு வித்தாங்க. வீரப்பனுக்கு 10 வயசு ஆகும்போது இந்த கிரிமினல் வேர்ல்டுக்குள்ள வந்துட்டாரு. தேடப்படுற கிரிமினல்ஸ்ல வீரப்பனோட பேரும் அந்த லிஸ்ட்ல வந்துச்சு. 10 to 17 வயசு அந்த 7 வருஷம் பீரியட்ல அவர் ஆல்ரெடி நிறைய யானைகளை கொன்னுட்டாரு. பட் 17வது வயசுல தான் ஃபர்ஸ்ட் டைமா மனுஷனை கொல்றாரு. காட்டுக்குள்ள ஒரு ஃபாரஸ்ட் கார்டை கொன்னதுல இருந்து அந்த விஷயம் எல்லாமே ஆரம்பிச்சது.
ஆரம்பத்துல அவனோட மாமா சால்வாய் கவுண்டருக்கு மட்டும்தான் இவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இந்த கடத்தல் தொழில தனக்குன்னே ஒரு பெரிய பேரை உருவாக்கணும்னு நினைச்ச வீரப்பன் அவரோட மாமாவை விட்டு பிரிஞ்சு வந்து தனியாவே இந்த விஷயத்தெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வெறும் 18 வயசுலயே ஒரு ஹண்டர் குரூப்பை ஃபார்ம் பண்ணி தனக்குன்னே ஒரு பேரை உருவாக்கினாரு வீரப்பன். ரொம்ப கம்மியான டைம்ல இந்த குரூப்ல அவருக்கு பயங்கரமான இன்ஃபுளுன்ஸ் இருந்துச்சு. எல்லா விஷயத்தையுமே ரொம்ப டைரக்டாவும் ரொம்ப ஃபாஸ்டாவும் டீல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாரு. போலீஸோட ரேடாருக்குள்ள சீக்கிரமாவே வர்றாரு வீரப்பன். காட்டுக்குள்ள ஆல்ரெடி இந்த மாதிரி ஸ்மக்லிங் பண்ணிட்டு இருந்தவங்களை விட வீரப்பன் ரொம்ப ஃபாஸ்டாவே எல்லா விஷயத்தையும் பண்றாரு. எக்கச்சக்கமான யானைகளை கொல்றாரு, சந்தன மரத்தையும் கடத்துறாரு. அதனால இவரே எல்லாத்தையுமே ஃபாஸ்டா பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி இவரோட ரைவல் குரூப்ஸே இவரை முடிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அப்பப்பெல்லாம் கரெக்டா போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க இந்த ரைவல் குரூப்ஸ். இதனால அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கு. டீல்ஸ் பாதியிலே விட்டுட்டு காட்டுக்கு தப்பிச்சு போற நிலைமை நிறைய டைம் வந்திருக்கு. இந்த விஷயத்தினால மட்டுமே அவரோட பணம், பேரு, புகழ் எல்லாமே ரொம்ப சீக்கிரமா விழுக ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துக்கு மேல வீரப்பனால இந்த விஷயத்தை தாங்கவே முடியல. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியே ஆகணும்னு சொல்லி யாரெல்லாம் போலீஸ்ட போய் இவரை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களோ அவங்கள ஒவ்வொருத்தரா தேடி போய் கொல்ல ஆரம்பிச்சாரு. இப்போ பயம் காட்டை தாண்டி பக்கத்துல இருக்கிற கிராமம் மொத்தம் பரவ ஆரம்பிச்சது. சோ வீரப்பனும் அவரோட ரைவல் கேங் ஒவ்வொன்னா அழிச்சுக்கிட்டே வந்தாரு. ரைவல் கேங்ஸ் அத்தனையுமே தீர்த்து கட்டினதுக்கு அப்புறம் அந்த காட்டை மொத்தமா டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு வீரப்பன். அவர் நிறைய பேரை கொலைகள் பண்ணிட்டே போக தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா கவர்மெண்ட் அவரை தீவிரமா தேட ஆரம்பிச்சாங்க. இந்த டைம்ல அவரோட கேங்ல கிட்டத்தட்ட 100 பேர் சேர்ந்துட்டாங்க. அவங்க யானையை பிடிக்கிற இடமே யானை தண்ணி குடிக்க வர்ற டைம்ல தான். யானை எங்கெங்கெல்லாம் தண்ணி குடிக்க வருதுன்ற இடத்தெல்லாம் மார்க் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்த சுத்தி ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களாம். கரெக்டா யானை வந்தோடனே வீரப்பன் ரொம்ப தூரத்துல இருந்து குறி பார்த்து யானையோட தலையிலே ஷூட் பண்ணுவாரு. அது ஸ்பாட்லே செத்துரும். வீரப்பனோட பிசினஸ்க்கு குறுக்க வந்தவங்க எல்லாருக்குமே இதே நிலைமை தான். வீரப்பன் கொன்ன ஆளுங்கள்ல போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றவங்க, போலீஸ் ஆபீசர்ஸ், ஃபாரஸ்ட் கார்ட்ஸ் தான் ரொம்ப அதிகமா இருந்தாங்க. வீரப்பன் யானையோட தந்தத்தை கடத்துறது மூலியமா மட்டுமே எக்கச்சக்கமான பணம் சம்பாரிச்சிருக்காரு. அந்த ப்ராசஸ்ல கிட்டத்தட்ட 2000 யானைகள் கொல்லப்பட்டிருக்கு. யானைகள் காடுகள் இருக்கிற ஈகோ சிஸ்டம்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம்ன்றதுனால இந்த விஷயம் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாக்கு ரொம்ப பெரிய ஹெட்டேக்கா வந்து முடியுது. காட்டை சுத்தி பேட்ரோல் போறது ரொம்ப அதிகமாச்சு. கவர்மெண்ட் இது சம்பந்தமா ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கிறதுனால வீரப்பனோட பிசினஸ் சாம்ராஜ்யமே சரிய ஆரம்பிச்சது. அதனால இதுக்கு மேல இந்த பிசினஸ்ல இருந்தா பிரச்சனைன்னு சொல்லி அவர் சந்தன மரத்தை கடத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு எஸ்டிமேட் என்ன சொல்லுதுன்னா வீரப்பன் அவரோட வாழ்க்கையில கிட்டத்தட்ட 10,000 டன் சந்தன மரத்தை கடத்தி இருக்காருன்னு சொல்லுது. இவ்வளோ டன் சந்தன மரத்தோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணோம்னா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வருது. இந்தியாவில சந்தன மரத்தை வெட்டுறதும் விற்கிறதும் இல்லீகல். இந்தியாவோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கூட சந்தன மரத்துல உரிமை இல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா வீரப்பன் சந்தன மரம் கடத்துறது அவரோட சொந்த ரைட்ஸா நினைச்சாரு. சுதந்திரமா எக்கச்சக்கமான சந்தன மரத்தை ஸ்மகிள் பண்ணிட்டு இருந்தாரு. பல வருஷமா எக்கச்சக்கமான எஃபர்ட் போட்டும் கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு போலீஸ்னால வீரப்பனை நெருங்க கூட முடியல. அவரை பிடிக்கலான்னு ட்ரை பண்ண ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் எல்லாருக்குமே எந்த க்ளூவும் கிடைக்கல. சப்போஸ் அவங்களுக்கு க்ளூ கிடைச்சதுன்னா அடுத்த மினிட்டே அவங்க கொல்லப்பட்டாங்க. அதனாலதான் கர்நாடகா கவர்மெண்ட் ஒரு தீவிரமான போலீஸ் ஆபீசரை தேடினாங்க. அவரு தான் IFS ஆபீசர் பி சீனிவாஸ். இவர் ஸ்டார்டிங்ல கர்நாடகாவோட ஃபாரஸ்ட் மினிஸ்ட்ரியில சேர்ந்து மெதுவா வளர்ந்து டாப் பொசிஷனுக்கு போயிட்டாரு. சீனிவாஸ் வீரப்பனை பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க்கே ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாரு. 3 வருஷமா கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய அட்டம்ப்ட்ஸ்க்கு அப்புறம் 1986ல ஃபைனலா வீரப்பனை பிடிச்சிட்டாரு. இன்ட்ரோகேஷனுக்காக வீரப்பனை ஃபாரஸ்ட்ல இருக்கிற ஒரு ஃபெசிலிட்டிக்கு கொண்டு போனாங்க. இந்த இன்ட்ரோகேஷன் மூலியமா தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா சைட்ல வீரப்பனோட ஹைட் அவுட் ஸ்பாட்ஸ்லாம் எங்க இருக்குன்னு ஒவ்வொன்றா ரைடு போக ஆரம்பிச்சாங்க. அந்த இடத்துல இருந்து வீரப்பன் கடத்தின சந்தன மரங்கள்லாம் ரெக்கவர் பண்ணப்பட்டுச்சு. ஒரு நாள் பி சீனிவாஸ் ரைடு பண்றதுக்காக வெளியே போகும்போது வீரப்பனுக்கு அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அப்படியே அவர் போலீஸ் கண்ல மண்ணை தூக்கிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடுறாரு. எஸ்கேப் ஆனதுமே 1987ல சிதம்பரம்ன்ற ஒரு ஃபாரஸ்ட்ல ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசரை கூட்டிட்டு போய் வச்சு கிட்னாப் பண்ணி கொலை பண்ணியிருக்காரு. சீனிவாஸ் வீரப்பனோட சொந்த கிராமமான கோபிநத்தை மேல போக்கஸ் பண்ணாரு. போலீஸ் ஏற்கனவே அந்த கிராமத்தை ரொம்ப தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் போக போக போலீஸோட செயல்பாடுகள் எல்லாமே கேட்க ரொம்ப அருவருப்பா இருந்துச்சு. போலீஸ் அந்த ஊர் மக்கள் எல்லாம் கண்மூடித்தனமா தாக்குனாங்க. இல்லீகலா டிடைன் பண்ணி வச்சு பயங்கரமா கொடுமைப்படுத்தினாங்க. அந்த கிராமத்தோட பெண்கள் எல்லாம் சொல்லவே முடியாத மாதிரி அவமானப்படுத்தினாங்க. நிறைய பேரை போலீஸ் எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து டார்ச்சர் பண்ணாங்க. இந்த ப்ராசஸ்ல எதுவுமே செய்யாத அப்பாவிகள்லாம் எலக்ட்ரிக் ஷாக் விழுந்து இறந்தே போயிட்டாங்க. இவ்ளோ பண்ணதுக்கு அப்புறம் அந்த கிராமத்தோட மக்கள்லாம் எதிரா மாறினாங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட பி சீனிவாஸ் இதுக்கப்புறம் ஒரு கான்ட்ரரியான அப்ரோச் எடுக்கிறாரு. கிராமத்து மக்களை ஹராஸ் பண்ணி டார்ச்சர் பண்றதுக்கு பதிலா அவங்களுக்கு நிறைய உதவிகள்லாம் பண்ணி அவங்களோட நம்பிக்கையை வாங்கினாரு.
அந்த கிராமத்துக்கு ரோடு போட்டு கொடுத்தாரு, மாரியம்மன் கோயில் கட்டி கொடுத்தாரு, ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணி கொடுத்திருக்காரு. ஏழை மக்களுக்கு 40 வீடுகளும் கட்டி கொடுத்திருக்காராம். இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் ஃபண்டிங் பண்ணியிருக்கு. இதுல சில விஷயங்கள் எல்லாத்தையுமே அவரோட சொந்த சேலரியில பண்ணிட்டு இருந்திருக்காரு. நிறைய கிராம மக்களுக்கு வேலை வாங்கி தர ஹெல்ப் பண்ணாரு. வீரப்பனோட சொந்த சிஸ்டருக்குமே ஒரு டிஸ்பென்சரியில வேலை வாங்கி கொடுத்தாரு. இது மூலியமா அந்த கோபிநாத்தம் மக்களுக்கு பி சீனிவாசன் ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சது. அவர் அந்த ஊர் மக்களுக்கு இடையிலே ஒரு இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க்கே உருவாக்கி வச்சிருந்தாரு. அதை வீரப்பனை ட்ராக் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. பி சீனிவாஸ் பண்ண இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சது. வீரப்பனை பத்தி நிறைய தகவல்கள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சது. அதை வச்சு வீரப்பனை அரெஸ்ட் பண்ண பிளான் பண்ணாங்க. பட் வீரப்பனை பத்தி தகவல் கொடுக்குற இன்ஃபார்மன்ஸ் எல்லாம் போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்கிறத வீரப்பனோட ஆட்கள் எல்லாம் பாத்துறாங்க. இந்த விஷயம் வீரப்பனுக்கு தெரிஞ்ச உடனே இவங்க எல்லாத்தையுமே கொடூரமா கொல்றாரு. அவங்களோட தலைகள்லாம் வெட்டப்பட்டு அந்த கிராமத்துல ஒரு ஊர்வலமாவே எடுத்துட்டு போகப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தினால பயந்து நடுங்கின மக்கள் சீனிவாஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறத டோட்டலா நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. 1990s டைம்ல வீரப்பனுக்கு ஒரு பொண்ணை பிடிக்க ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு கிட்ட போய் இவர் பேசி அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே பிப்ரவரி 1990ல வீரப்பன் பெருசா சந்தர்மரம் கடத்த போறாருன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் போலீஸ்க்கு வந்து சேருது. போலீஸ் கரெக்டா அந்த லொகேஷன் ஐடென்டிஃபை பண்ண உடனே அந்த இடத்த முழுமையா சுத்தி வளைக்கிறாங்க. வீரப்பன் அவரோட பொருட்கள் எல்லாத்தையுமே அங்கேயே விட்டு தப்பிச்சு போற நிலைமை வந்துச்சு. போலீஸ் அந்த டைம்ல 1.5 கோடி ரூபாய்க்கு சாண்டில்வுட் ரிகவர் பண்ணிருக்காங்க. இந்த டைம்ல தான் வீரப்பனோட தங்கச்சி மாரியம்மா ஒரு தவறான முடிவெடுத்து அவங்களோட வாழ்க்கையை அவங்களே முடிச்சுக்கிறாங்க. இந்த விஷயம் வீரப்பனுக்கு போய் சேரும்போது அவர் கடுமையான கோபம் அடைகிறாரு. இந்த விஷயத்துக்கு முழுமையா காரணம் பி சீனிவாசன் அவர் நம்பினாரு. மாரியம்மாக்கு பி சீனிவாஸ் வேலை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேருக்கு இடையில அஃபேர் இருக்குன்னு சொல்லி ஒரு ரூமர் ஊர் பூரா பரவுச்சு. அதனால தங்கச்சியோட சாவுக்கு சீனிவாஸ் தான் முழுமையான காரணம்னு சொல்லி வீரப்பன் நம்பினாரு. ஏற்கனவே வீரப்பனை நெருங்கிட்டே வராரு பி சீனிவாஸ். வீரப்பனுக்கு நிறைய பிரச்சனை கொடுத்திருக்காரு. இப்போ வீரப்பனோட தங்கச்சி சாவுக்கும் காரணமா இருக்கிறதா சொல்லி வீரப்பன் நம்பி இருக்காரு. சோ இந்த விஷயம் ஒரு பர்சனல் ரிவெஞ்சா மாறுது. ஜூலை 1991 டைம்ல ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸோட பி சீனிவாசோட டென்யூர் முடிஞ்சிச்சு. சோ அவரோட செக்யூரிட்டி எல்லாம் கம்மி பண்ணப்பட்டுச்சு. இதுதான் வீரப்பன் பழி வாங்குறதுக்கான ஒரு பெர்ஃபெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி. வீரப்பனோட தம்பி அர்ஜுனன் மூலியமா வீரப்பன் சரண்டர் ஆகிறதுக்கு தயாரா இருக்கிறதாகவும், சீனிவாஸ் மட்டும் எந்த விதமான செக்யூரிட்டி யாருமே இல்லாம காட்டுக்குள்ள தனியா வந்தா அவர் சரண்டர் ஆகிறதாகவும் பி சீனிவாஸ்க்கு தகவல் அனுப்பப்பட்டு. சீனிவாசும் இதை நம்பி வீரப்பனை பார்க்க தனியா போறாரு. பட் இது ஒரு ட்ராப், எலிப்பொறி மாதிரி. அவர் வந்த உடனே வீரப்பன் அவரை கொடூரமா கொல்றாரு. அவரோட தலையை வெட்டி அவங்களோட கூட்டாளிகளுக்கு இடையெல்லாம் வச்சு ஃபுட்பால் ஆடிட்டு இருந்திருக்காரு. இந்த கொலை முழு நாட்டையுமே உலுக்கிருச்சு. வீரப்பன் ஒருத்தரை பிடிக்க 2 ஸ்டேட்டோட போலீஸுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தேடுறாங்க. அப்போ ஒரு ஸ்டேட்டோட போலீஸ் ரொம்ப தீவிரமா தேட ஆரம்பிச்சாங்கன்னா அவர் இன்னொரு ஸ்டேட்டுக்கு போயிருவாரு. அதனால அவரை பிடிக்கிறது கிட்டத்தட்ட முடியாத ஒரு விஷயமாவே இருந்துச்சு. 1992 கர்நாடகா தமிழ்நாடு ஒன்னா சேர்ந்து ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸா ஃபார்ம் ஆகுறாங்க. வீரப்பனை பிடிக்கிற பொறுப்பு ஸ்பெஷல் சீஃபான தேவாரம்ன்ற ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. பிப்ரவரி 1992 கர்நாடகா டாஸ்க் போர்ஸ் வீரப்பனோட ஹைட் அவுட் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே ரைடு பண்றாங்க. வீரப்பனோட மெயின் ரைட் ஹேண்டா இருந்த குருநாதன் கொல்லப்படுறாரு. இந்த ஆபரேஷன்ஸ்ல மெயினான ரோல் பிளே பண்ணது ஷக்கீல் அகமத்ன்ற இந்த ஆபீசர் தான். இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா 3 மாசம் கழிச்சு வீரப்பன் ராமாபுரம்ன்ற போலீஸ் ஸ்டேஷனை முழுமையா அழிக்கிறாரு. அங்க நிறைய ஆபீசர்ஸ் கொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெப்பன்ஸ் எல்லாமே கொள்ளையடிக்கப்படுது. ஒரு ஐவரி டீல் நடக்க போறதா ஒரு ஃபால்ஸான இன்ஃபர்மேஷனை கொடுத்து ஹரிகிருஷ்ணா, ஷக்கீல் அகமதுன்ற 2 போலீஸ் ஆபீசரை காட்டுக்குள்ள வர வைக்கிறாங்க. அதுவுமே ஒரு பெரிய ட்ராப் தான். அவங்க 2 பேரும் வசமா மாட்டிக்கிறாங்க. அந்த 2 போலீஸ் ஆபீசர்ஸ் அதுக்கப்புறம் இன்னொரு போலீஸ் ஆபீசர் கூட வந்திருக்காரு. அவங்க 3 பேருமே குண்டு வீசப்பட்டு சுடப்பட்டு கொல்லப்படுறாங்க. வீரப்பன் அடுத்த ஐபிஎஸ் ஆபீசர் ஜி கோபாலகிருஷ்ணன் டார்கெட் பண்ணாரு. கொளத்தூர் கிராமத்துல கோபாலகிருஷ்ணன் தைரியமான ஆளா இருந்தா அவரை பிடிக்க சொல்லி போஸ்டர் ஓட்டி இருக்காரு. இந்த நியூஸ் அந்த ரீஜன் முழுக்க பயங்கரமா பரவுச்சு. கோபாலகிருஷ்ணனும் இந்த பொறிக்குள்ள மாட்டி அவரோட டீம் எடுத்துட்டு காட்டுக்குள்ள போனாரு. அவங்க கூட 15 இன்ஃபார்மன்ஸ், 2 போலீஸ் ஆபீசர்ஸ், 5 ஃபாரஸ்ட் அபிஷியல்ஸ் போனாங்க. மெயினா ஒரு கான்வாய் முன்னாடி போயிட்டு இருந்துச்சு. இவங்க எல்லாருமே பின்னாடி ஒரு பஸ்ல வந்துட்டு இருந்தாங்க. வீரப்பன் அவங்களோட ஒவ்வொரு மூவையும் வாட்ச் பண்ணிட்டே தான் இருந்தாரு. அவங்களோட ரூட்ஸுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே கண்ணி வெடிய வச்சுட்டு இருந்தாரு. அந்த பஸ் கரெக்டா பாலாறுன்ற பிரிட்ஜை நெருங்கின உடனே அது வெடிச்சு செதறுது. கோபாலகிருஷ்ணன் வேற ஒரு வெஹிக்கிள்ல டிராவல் பண்ணதுனாலதான் அவரோட உயிர் தப்பிச்சுது. பட் அவருக்கு ஏகப்பட்ட காயங்களா இருந்துச்சு. அவர் ரெக்கவர் ஆகிறதுக்கு 9 சர்ஜரிஸ் தேவைப்பட்டுச்சு. பட் 22 பேர் அதுல கொல்லப்பட்டாங்க. இந்த நியூஸ் இன்னும் ரொம்ப
வைரலா போகுது. வீரப்பன் இந்தியா முழுக்க ரொம்ப பாப்புலரான ஆளாகிறாரு. இந்த இன்சிடென்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மேல இருந்த கிரெடிபிலிட்டி மேலேயே ஒரு பெரிய கேள்வி எழுப்பி இருக்கு. எஸ்டிஎஃப் ஆபரேஷன்ஸ்லாம் ரொம்ப தீவிரமா மாறி வீரப்பனோட சொந்த கிராமத்திலே எக்கச்சக்கமான ரைடு போக ஆரம்பிக்குது. மே 1993ல வீரப்பனோட மொத்த ஃபேமிலியுமே போலீஸ் கூட்டிட்டு வந்து வச்சு கொஸ்டின் பண்ண போறான்ற பேர்ல போட்டு அடி நடிக்கிறாங்க. வீரப்பனோட ஒய்ஃபையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து வச்சுட்டாங்க. பட் அவங்களை கொஞ்ச நாள் டார்ச்சர் பண்ணிட்டு வெளியே விட்டுறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்டோட போலீஸ், கர்நாடகா கவர்மெண்டோட போலீஸ், இந்த 2 ஸ்டேட்டை சேர்ந்த ஃபாரஸ்ட் அபிஷியல்ஸ், அது மட்டும் இல்லாம இப்போ பிஎஸ்எஃப்மே கூட சேர்ந்துட்டாங்க. பிஎஸ்எஃப்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அவங்க ஆர்மியை சேர்ந்த ஒரு யூனிட். ஜூலை 1993ல நடந்த ஆபரேஷன்ல 19 பேர் அரெஸ்ட் பண்றாங்க. அதனால ஆகஸ்ட் 1993ல பிஎஸ்எஃப்க்கும் வீரப்பனுக்கும் இடையிலே ஒரு பெரிய மோதல் வந்திருக்கு. அதுல வீரப்பனோட ஆட்கள் 18 பேர் செத்துட்டாங்க. ஒரு பிஎஸ்எஃப் பர்சனலுமே இறந்திருக்காரு. பல வருஷமா வீரப்பன் போலீஸ்ல இருந்து தப்பிச்சுட்டு இருந்தாரு. இப்போ அவரோட பணத்தையும் செல்வாக்கையும் யூஸ் பண்ணி பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ஸ் எல்லாம் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஃபாரஸ்ட் அபிஷியல்ஸ் பெரிய ஆட்கள் எல்லாம் கிட்னாப் பண்ணி அவங்களை ரிலீஸ் பண்றதுக்காக ஒவ்வொரு டிமாண்டா வைக்க ஆரம்பிச்சாரு. அப்படிதான் ஜூலை 13, 1997 அப்போ 10 ஃபாரஸ்ட் அபிஷியல்ஸ் கடத்தப்பட்டாங்க. கவர்மெண்ட்டும் வீரப்பன் கூட நெகோசியேட் பண்ணாங்க. அப்புறம் 7 வாரம் கழிச்சு அவங்க எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வீரப்பன் காட்டுல இருந்த டைம்ல சுத்தி ஏதோ ஒரு குரூப் போயிட்டு இருந்திருக்கு. உடனடியா அந்த குரூப்பை வீரப்பன் கிட்னாப் பண்றாரு. ஆரம்பத்துல வீரப்பன் என்ன நினைச்சாருன்னா, அவங்க எல்லாருமே போலீஸோட இன்ஃபார்மன்ஸா தான் இருப்பாங்கன்னு நினைச்சாரு. பட் அவங்க காட்டுக்குள்ள போட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறதுக்கு போன வைல்ட் லைஃப் பிலிம் மேக்கர்ஸ். 10 நாள் அவங்களை அடைச்சு வச்சுட்டு ரிலீஸ் பண்ணிடுறாரு. அவங்க எக்கச்சக்கமான டீடைல்ஸ் வீரப்பனை பத்தி சொல்லியிருக்காங்க. வீரப்பனுக்கு காடுகள்னா ரொம்ப பிடிக்கும்ன்றதும், பல கிலோமீட்டர் தூரத்துல இருந்தே ஒரு அனிமல் போடுற சவுண்டை வச்சு அந்த இடத்தை சுத்தி ஆட்கள் நடமாட்டம் இருக்குன்னு அவரால் கண்டுபிடிக்க முடியும்ன்றதே அவங்க சொன்னாங்க. வீரப்பன் இவ்வளவு நாள் பண்ண கிட்னாப்லாம் பெரிய விஷயமே இல்ல இந்த விஷயத்தை கம்பேர் பண்ணும்போது. 2000வது வருஷம் அன்னைக்கு வீரப்பன் பிலிம் ஆக்டரா இருந்த ராஜ்குமாரை கிட்னாப் பண்றாரு. எப்படி கிட்னாப் பண்ணாருன்னா, ராஜ்குமார் அவரோட தமிழ்நாட்டுல இருக்கிற வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த டைம்ல தமிழ்நாட்டுல வச்சுதான் கிட்னாப் பண்ணிருக்காங்க அவரை. இது முழு இந்தியாவுக்குமே பெரிய ஷாக்கை கொடுத்துச்சு. இப்போ நம்ம ஸ்டேட்ல ரஜினி கடத்தி வச்சா எப்படி இருக்கும்? இப்போ ரஜினியோட பாப்புலாரிட்டி லைட்டா கம்மியாயிருச்சு. பட் அந்த டைம்ல ரஜினியோட பாப்புலாரிட்டி பீக்ல இருந்துச்சு இல்ல, அதே மாதிரிதான் ராஜ்குமாரோட பாப்புலாரிட்டி அந்த டைம்ல பீக்ல இருந்துச்சு. ராஜ்குமாருக்கு உயிரை கொடுக்கற மாதிரி நிறைய ரசிகர்கள் இருந்திருக்காங்க. ராஜ்குமாரை ரிலீஸ் பண்றதுக்காக கர்நாடகா கவர்மெண்ட் கிட்ட எக்கச்சக்கமான டிமாண்டை வச்சாரு. காவேரி விஷயம் சம்பந்தமா, கர்நாடகாவில் இருக்கிற தமிழர்களோட பாதுகாப்பு சம்பந்தமாவும் ஏகப்பட்ட டிமாண்ட்ஸ் எல்லாம் வைக்கப்பட்டுச்சு. போலீஸ் இந்த விஷயத்தெல்லாம் யோசிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தாங்க. இந்த டைம்ல கர்நாடகாவில் ஒரு பெரிய கலவரமே நடக்க ஆரம்பிச்சது. கர்நாடகாவை சுத்தி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எல்லாமே நிறுத்தப்பட்டுச்சு. கர்நாடகாவில் இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இன்டெஃபினட்டா லீவ் விட்டாங்க. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்லாம் பயங்கரமா இருக்கு. ஸோ கர்நாடகா கவர்மெண்ட் இது சம்பந்தமா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியே ஆகணும்ன்ற கட்டாயத்துக்கு வந்தாங்க. அந்த டைம்ல தான் ராஜ்குமாரை ரிலீஸ் பண்றதுக்காக நக்கீரன் கோபாலை நெகோசியேட் பண்ண அனுப்புறாங்க. வீரப்பன் கூட பல கட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்திருக்கு. இதுல வீரப்பன் வச்ச டிமாண்ட்ஸ் நியாயமான முறையில காவேரி வாட்டரை தமிழர்களுக்கு திறந்து விடணும், கர்நாடகால கர்நாடகாவோட செகண்ட் அபிஷியல் லாங்குவேஜா அறிவிக்கணும், தமிழ்நாடு மற்றும் கர்நாடகால ஜெயில இருக்கிற அவரோட கூட்டாளிகள் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணணும், அப்புறம் 1000 கோடி ரூபாய் கொடுக்கணும். இது மட்டும் இல்லாம அவர் 10க்கும் ஏற்பட்ட டிமாண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காருன்னு சொல்லப்படுது. இதுல நிறைய டிமாண்ட்ஸ் பப்ளிக்கு தெரியப்படுத்தவே இல்லை. அந்த டைம்ல கர்நாடகாவோட சீஃப் மினிஸ்டரா இருந்த எஸ்.எம். கிருஷ்ணான்ற ஒருத்தர் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டரா இருந்த கருணாநிதி கூட டிஸ்கஸ் பண்றதுக்காக தமிழ்நாட்டுக்கே டிராவல் பண்ணி வந்திருந்தாரு. 108 நாட்கள் ராஜ்குமாரை புடிச்சு வச்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்றாங்க. எப்படி ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்லி கர்நாடகாவோட டிஜிபியா இருந்த சி தினகர்ன்ற ஒருத்தர் ஒரு கிளைமை வைக்கிறாரு. ராஜ்குமாரை ரிலீஸ் பண்றதுக்காக வீரப்பனுக்கு ஒரு பெரிய தொகை கொடுக்கப்பட்டதா அவர் சொல்லியிருக்காரு. ஆனா ராஜ்குமாரோட ஃபேமிலி இதை டோட்டலா மறுத்துறாங்க. அப்புறம் 2002ல இதோட ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு. கர்நாடகாவோட ஃபார்மர் மினிஸ்டரா இருந்த நாகப்பான்ற ஒருத்தரை வீரப்பன் கிட்னாப் பண்றாரு. இந்த கிட்னாப்பிங்குமே போலீஸ்க்கும் கவர்மெண்ட்டுக்கும் உச்சக்கட்ட பதட்டத்தை உண்டாக்குச்சு. ஒரு ஸ்டேட்டோட ஃபார்மர் அக்ரிகல்ச்சரல் மினிஸ்டரே அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு கர்நாடகா முழுக்க பதட்ட நிலைமை வந்துச்சு. அது மட்டும் இல்லாம கர்நாடகால கேஸ்ட் பாலிடிக்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த நாகப்பான்ற ஒருத்தர் லிங்காயத் கம்யூனிட்டின்ற ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவர். லிங்காயத் கம்யூனிட்டின்றவங்க கர்நாடகாலே பெருமளவுல இருக்கிற ஒரு கம்யூனிட்டி. சோ அந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்க எல்லாம் அவங்க ஊர் முழுக்க போராட்டம் பண்றாங்க. இந்த முறையும் வீரப்பனோட டிமாண்ட்ஸ்க்கு எல்லாம் அடிப்பணிய கூடாதுன்னு நினைச்ச கவர்மெண்ட் வீரப்பன் கூட எந்த விதமான நெகோசியேட்டுமே பண்ணாம அவரை ரெஸ்கியூ பண்றதுக்காக ஒரு ஆபரேஷனை ஃபார்ம் பண்றாங்க. பட் அந்த ஆபரேஷன் கம்ப்ளீட்டா ஃபெயில் ஆயிருச்சு. நாகப்பாவே ரெஸ்கியூ பண்ண முடியல, வீரப்பனையும் பிடிக்க முடியல. போலீஸ் நெகோசியேட் பண்ண மறுத்ததுனால பயங்கரமான கோபமடைஞ்ச வீரப்பன் நாகப்பாவை கொன்னுறாரு. அவரோட உடம்பு காட்டுக்குள்ள தூக்கி வீசப்பட்டுச்சு. இந்த இன்சிடென்ட்
கர்நாடகாவில் இருக்கிற கன்னட மக்களுக்கு தமிழ் மக்கள் மேல ஒரு பயங்கரமான கோபத்தை உண்டாக்குச்சு. ஒரு தமிழ் ஆள் இந்த மாதிரி நம்மளோட ஸ்டேட்டுக்குள்ள வந்து ஒரு ஆளை கிட்னாப் பண்ணி அவர் இப்படி கொடூரமா கொண்டிருக்காங்கன்னு சொல்லி அவங்களாம் கொந்தளிச்சாங்க. இதுக்கப்புறம் கடுமையான கோபம் அடைஞ்ச கர்நாடகாவோட ஸ்டேட் கவர்மெண்ட் வீரப்பனை உயிரோடவோ இல்ல பணமாவோ கொடுக்கறவங்களுக்கு 5 கோடி ரூபாய் தர்றேன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த டைம்ல 5 கோடின்றது 10-12 கோடி ரூபாய்க்கு சமம். தாவூத் இப்ராஹிம் புடிச்சா கொடுக்கற ரிவார்டுக்கு அப்புறம் இதுதான் செகண்ட் ஹையஸ்ட். 2003 அப்புறம் 2004 டைம்ல ஜெயலலிதாவுக்கு எப்படியாவது வீரப்பனை புடிச்சே ஆகணும்ன்ற ஒரு பயங்கரமான வெறி இருந்துச்சு. சோ அவங்க ஐபிஎஸ் ஆபீசர் விஜயகுமார் அப்பாயிண்ட் பண்றாங்க. விஜயகுமார் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆளு. கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு காடுகளை பத்தி அவருக்கு ரொம்ப டீப்பான நாலேஜ் இருக்கு. அப்புறம் ஐபிஎஸ் ஆபீசர் செந்தாமரை கண்ணனையும் அவருக்கு செகண்ட் இன் கமாண்டா அப்பாயிண்ட் பண்றாங்க. இந்த டைம்ல வீரப்பனை பிடிக்கிறதுக்கு ஜெயலலிதாவோட அன்கண்டிஷனல் சப்போர்ட் அந்த டாஸ்க் போர்ஸ்க்கு இருந்துச்சு. இந்த முறை எந்த தப்புமே பண்ணக்கூடாதுன்னு நினைச்ச ஐபிஎஸ் ஆபீசர் விஜயகுமார் வீரப்பனை பத்தின டீடைல்ஸ 10 மாசத்துக்கு சின்ன சின்னதா கேதர் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்திருக்காரு. வீரப்பன் ரெக்கார்ட் செய்யப்பட்ட எல்லா ஃபுட்டேஜையும் அவர் நோட்டீஸ் பண்ணிட்டே வராரு. ஒரு டைம் அவர் நோட்டீஸ் பண்றாரு, வீரப்பனுக்கு கண் பார்வை சரியில்லாததுனால அவர் ஒரு புக்கை படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு. ஒரு இன்ஃபார்மன்ட் மூலியமா விசாரிச்சதுக்கு அப்புறம் வீரப்பனுக்கு கேட்ராக்ஸ் இருந்தது தெரியப்பட்டிருக்கு. சோ அவர் இது சம்பந்தமா கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்தே தான் ஆகணும். பல வருஷமா போலீஸ் கூட நடந்த மோதல்கள்ல வீரப்பன் அவரோட சொந்த ஆட்கள் நிறைய பேரை இழந்திருக்காரு. விஜயகுமாரோட இந்த 10 மாசம் ஆபரேஷன்ல வீரப்பனோட நெட்வொர்க்கும் வீரப்பனோட பிசினஸும் ஹெவியா அடி வாங்கிருச்சு. இதை உணர்ந்த வீரப்பன் வேற ஒரு இடத்துக்கு ரீலோகேட் ஆகிறதுக்கு தேடிட்டே இருந்தாரு. ஆனா அவரை பிடிக்கணும்னா அவரோட சொந்த கேங்ஸ்குள்ளேயே இன்ஃபார்மன்ஸை பிளான் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க விஜயகுமார் அண்ட் டீம். இந்த ஆபரேஷன்ல செந்தாமரை கண்ணன் வீரப்பனோட கேங் மெம்பர்ஸ்ல 2 பேரை போலீஸ் இன்ஃபார்மன்ஸா மாத்துறதுல சக்சஸ்ஃபுல் ஆனாங்க. ஒருத்தன் வீரப்பன் கூடயே காட்டுல வாழ்ந்துட்டு இருந்தான், இன்னொருத்தன் வெளியே இருந்து வீரப்பனோட பிசினஸ் டீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். போலீஸ்க்கு இன்ஃபார்மன்ஸா ஜாயின் பண்ணதுல இருந்து அவங்க 2 பேருமே கண்டினியூஸா இன்ஃபர்மேஷன் போலீஸ்க்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது தான் வீரப்பனோட கண் பார்வை ரொம்ப ரொம்ப மோசமாயிட்டே போயிட்டு இருந்துச்சு. கேட்ராக்ஸோட ஆபரேஷன் இல்லாம நைட்ல அவனால எந்த விஷயத்தையுமே பார்க்க முடியல. லைட் இல்லாம ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணலன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட கண் பார்வையவே அழிச்சிரும். நம்ம கிராமத்துல எல்லாம் புற விழுகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, பட் அந்த டைம்ல ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாததுனால நிறைய பேருக்கு கிராமத்துல கண் பார்வையே போயிருந்திருக்கும். அதே தான் வீரப்பனுக்கும் ஆகுது. வீரப்பன் என்னென்னமோ ட்ரை பண்ணி பாக்குறாரு. காட்டுக்குள்ளேயே இந்த கண்ணில் விழுந்த பொறையை எடுத்துடலாம், காட்டுக்குள்ளேயே ஒரு ஆபரேஷன் மாதிரி பண்ணிடலாம்னு சொல்லி என்னென்னமோ பிளான் பண்ணி பாக்குறாரு. பட் அவரோட கேங் மெம்பர்ஸ் எல்லாம் பேசி காட்டுக்குள்ளேயே இந்த ஆபரேஷன் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்கறாரு. பட் இந்த ஆபரேஷன் ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் பண்ண முடியும்னு அவருக்கு தெரியுது. சோ இந்த ஆபரேஷன் பண்றதுக்காக காட்டுல இருந்து வெளியே வந்து ஒரு ஆம்புலன்ஸ்ல அவரோட கேங் மெம்பர்ஸோட போயிட்டு இருந்திருக்காரு. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் கரெக்டா ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸோட ஹெட்லைட்டை ஃபிளாஷ் பண்ணியிருக்காரு. இந்த ஹெட்லைட்டை ஃபிளாஷ் பண்ற விஷயம் வந்து ஒரு போலீஸ் கோடு. அப்படி ஃபிளாஷ் ஆனா என்ன விஷயம்னா வீரப்பன் தனியா இல்ல, வீரப்பன் கூட ஆட்கள் இருக்காங்க, வீரப்பனோட ஆட்கள் கூட வெப்பன்ஸும் இருக்கு. அப்ப ஆம்புலன்ஸ் டிரைவர் ஓட்டிட்டு இருக்கும்போது ஒரு ட்ரக்கு குறுக்க வருது. ஆம்புலன்ஸ் டிரைவர் சட்டுன்னு பிரேக் போடுறாரு. வீரப்பனும் அவரோட ஆட்களும் அந்த ஆம்புலன்ஸ்குள்ளேயே ஒருத்தர் மேல ஒருத்தர் தபதபான்னு விழுகிறாங்க. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நடந்ததா சொல்லப்பட்டிருக்கு. வீரப்பனையும் அவரோட ஆட்களையும் சரண்டர் பண்ண சொல்லி போலீஸ் லவுட் ஸ்பீக்கர்ல பேசியிருக்காங்க. ஆனா அவங்க சரண்டர் ஆக மறுத்ததுமே போலீஸ் கன் ஃபயர் ஓபன் பண்ணதுனால வீரப்பனும் அவரோட 3 கூட்டாளிகளும் கொல்லப்பட்டாங்க. இந்த மொத்த விஷயமே 20 நிமிஷத்துக்குள்ள நடந்திருக்கு. அந்த ஆம்புலன்ஸ்குள்ள 338 கன் ரவுண்ட் சுடப்பட்டிருக்கு. வீரப்பன் செத்துட்டாருன்ற நியூஸ் கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஹாப்பினஸ் கொடுத்துருக்கு. ஜெயலலிதா நீங்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கூட ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பாங்க. இந்த விஷயத்தை அந்த ரீஜன் முழுக்க எக்கச்சக்கமான மக்களே கொண்டாடி இருக்காங்க. அவரோட சொந்த ஊர் மக்களே பட்டாசு வெடிச்சு கொண்டாடி இருக்காங்க. வீரப்பனை பிடிக்கிறப்போ அந்த ஆபரேஷன்ல இருந்த எல்லாத்துக்குமே டபுள் ப்ரமோஷன் கொடுக்கப்படுது. சப்போஸ் அவங்க எஸ்ஐயா இருந்தாங்கன்னா இன்ஸ்பெக்டரை தாண்டி ஏஎஸ்டிபிக்கு போயிடலாம். அவ்வளவுதான் இந்த வீடியோக்கு. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து பாக்குறேன். பை.